குமரேசன் பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், அவர் இன்றைக்கி அப்பா அம்மா எல்லாரையும் கூட்டுவாங்கன்னு சொன்னோம். எல்லாருக்கும் பணிச்சுமைகள் இருப்பதனால அவர் மட்டும் இன்றைக்கி தனித்து வந்திருக்கார் வந்த குமரேசன். அது இறுதி விழாவிலே அவருடைய ஒட்டுமொத்த குடும்பத்தையும் நம்ம கௌரவிப்போம். குமரேசன் வந்து ரொம்ப காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல்லன் நல்லனில் அப்படின்ற ஒரு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய மாணவர் வந்தாக்கா. ரொம்ப கடுமையான உழைப்பு, ஃபோக்கஸ்டான ஸ்டடி, அதை தவிர்த்து வேறு எந்த விதமான படோட அபகாரமும் வாழ்க்கையில் எதிர்பார்க்கறது இல்லாமல் முழுமையாக கல்வியை மட்டுமே நம்பி இன்றைக்கி வேலைக்கு சென்றிருக்கிற இந்த குமரேசன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். அவரை கௌரவிக்கும் விதமாக திரு காமராஜ் அவர்களையும் திரு சசிகுமார் அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றேன். குமரேசன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசும்படி நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் மூலமாக. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் எம் குமரேசன். திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் வட்டம் மேல்புதார் கிராமத்துலேருந்து வரேன். என்னோடய ஓவரால் ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா 397. காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் எடுத்திருக்கேன். எனக்கு அவ்வளோ பேச வராது. அதனாலே பயந்துட்டு லேட்டாக வந்தேன். நான் தமிழையா சொல்கிற டெஸ்ட்லாம் ஒழுங்காக ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் என்னோடய ஃபேமிலி எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸு தான் எப்போ காசு கேட்டாலும் 4000 கேட்டால் 5000 போட்டு விடுவானுங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸு. ஃபீஸ் கட்டணும்னு சொல்லிட்டு 1 hour நான் நின்னது கிடையாது. அப்புறம் இன்றைக்கி ஃபுல்லாக படிக்கிறத நைட் ஆயிடுச்சுன்னா ஒரு கான்கால் போட்டு 4 பேரை சேர்ந்து கான்கால் போட்டு அதை டிஸ்கஸ் பண்ணிப்போம். மேக்ஸு தமிழ் டெய்லியும் தொடாமல் விட்டுறாதீங்க யாரும். தயவு செஞ்சு இன்னும் 1 வருஷம் இருக்குன்னு சொல்லிட்டு யாரும் ஃபீல்ட் அவுட் ஆகிடாதீங்க. தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க, கண்டினியூவாக படிச்சுட்டே இருங்க. இன்னும் பேசணும் குமரேசன், உங்களுடைய குரலுக்காக நாங்கள் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கோம். வந்தக்கா எப்படி நீங்கள் அப்பெல்லாம் பேசலாம் வர வேணாம். எப்படி நீங்கள் ஏதாவது உங்களுக்கு வட்டச்செயலர் வண்டுமுருகன்லாம் தெரியுமா? எப்படி நீங்கள் இந்த வேலையை வாங்கினீங்க? அப்படிலாம் தெரியாது சார். சொல்லுங்கள் அந்தக்கா. எல்லாம் நீங்கள் தான் சார். ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா சார் ஒரு 1 hour திட்டி அனுப்புவார். அதை 1 hour திட்டி அனுப்பும்போது இங்கேருந்து போகும்போது வெறியோடு போவோம். அந்த வெறியோடு படிச்சுட்டு வந்தோம் சார். உங்கள் கஷ்டங்கள், உங்களுடைய நிலைப்பாடுலேருந்து இவங்க மாதிரி முன்னேறணும்னு நினைக்கிறீங்க, அவங்க ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்கள். நான் 2022 இந்த ஃபீல்டுக்கு வந்தேன். இது 3வது குரூப் 4 இது என்னோடய 3வது குரூப் 4. போன டைம் ஏன் மிஸ் ஆச்சுன்னா 935 தான் கொஸ்டின் பேப்பரே கொடுத்தாங்க. அந்த இன்விஜுவல் எடுக்க நான் கொஞ்சம் சண்டை போட்டேன். நான் அதனால் சரியாக பண்ண முடியல. 161 கொஸ்டின் போட்டேன் போன டைம், கிடைக்கல. இந்த டைம் அந்த தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அருணாண்ணன்கிட்ட சொல்லிட்டேன். அவர்கிட்ட நான் போன டைம் இந்த மாதிரி மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அதனால் இந்த டைம் என்ன பண்ணாங்க, இங்கே டெஸ்ட் வைக்கும்போது கேபிக்கல் வைக்கும்போது சாத்தில் வைக்கும்போது 250 அப்படின்னா 2.5 மணி நேரம் கொஸ்டின் பேப்பர் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இங்கேயே கொஞ்சம் ரெடி ஆகிட்டு போனாங்க. வெற்றியை மட்டுமே நம்மளோட பகிர்ந்து கொள்வதால் வார்த்தைகள் வர இயலவில்லை. அது மிக்க மகிழ்ச்சி. குமரேசன் ரொம்ப எளிமையான மாணவர் வந்தக்கா. ரொம்ப கஷ்டப்பட்டு உண்மையாக படித்து உங்கள் முன்னாடி இன்றைக்கி ஒரு அரசு அதிகாரியாக நிற்கார்.